நவோமியுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. இதனுடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியாயாதிபதிகளின் காலகட்டத்தில் இந்த சரித்திரம் நடந்திருக்கிறது. 1200களிலிருந்து 1050 வரைக்கும் உள்ள காலகட்டம் என்று சொல்லி அநேக நியாயாதிபதிகள் 12 நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. அந்த 12 நியாயாதிபதிகளுடைய பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டம். இதில் ரூத்தின் சரித்திரத்தில் பஞ்சம் வந்தது என்று சொல்லி வைத்து பார்க்கும் பொழுது அப்ராக்சிமேட்டாக அதே மாதிரி ரூத்தினுடைய சந்ததியில் தான் தாவீது வர்றார். ஸோ நியாயாதிபதிகளின் காலம் முடிந்து ராஜாக்களின் காலம் வருது. அப்போது துல்லியமாக நம்ம இது எப்போ நடந்தது என்பதை காண முடிகிறது. இது கிதியோனின் காலகட்டத்தில் நடந்திருக்கணும். கிதியோன் என்ற நியாயாதிபதி நியாயம் விசாரித்த நாட்களில் அதற்கு பின்பு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது. ஏன்னா மீதியானியர்கள் அவங்கள கொடுமையாக ஒடுக்குனாங்க. காரணம் என்ன? இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தாங்க. அப்போ ஒடுக்குறவர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தாரு. மீதியானவர்கள் அவர்களை ஒடுக்குனாங்க. அந்த காலகட்டத்தில் பஞ்சம் வந்தது என்று பார்க்குறோம். இப்போது அந்த நாட்களில் இது நடந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் டைம் ஃப்ரேம் கொடுக்கப்படவில்லை. ஸோ என்பதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது ரூத்தினுடைய சரித்திரத்தை வாசிப்போம். வாசிச்சுட்டு நவோமி அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாங்கிறத பார்ப்போம். முதல் வசனம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றவன் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். சரி, இந்த கொடுக்கப்பட்ட 2 வசனங்களில் நவோமியினுடைய குடும்பத்தில் யார் யார் இருந்தா அப்படின்னு பார்க்க முடியுது. நவோமியினுடைய கணவனின் பெயர் எலிமெலேக்கு. எலிமெலேக்கு என்கிற பெயருக்கு கர்த்தர் ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் வருது. ஸோ இந்த பெயருடையவர். அதே மாதிரி நகோமி என்கிற பெயருக்கு இனிமை என்று ஒரு பொருள். அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள் மக்லோன் மற்றும் கிலியோன். அதற்கும் பார்த்திங்கன்னா எல்லா நேம்ஸுக்கும் அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கீழே போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஸோ எலிமெலேக்கு என் தேவன் ராஜா என்கிற பெயர் உள்ளவராக இருக்கிறாரு. நகோமி என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னா இனிமை, அருமை, ப்ளசன்ட் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி நகோமி ஷீ சச் எ ப்ளசன்ட் பர்சன், ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு ஸ்வீட் பர்சன் அப்படிங்கிறத இப்போ காண முடிகிறது. ஏன்னா அவங்க மருமகள்கள் 2 பேருமே அவங்கக்கிட்ட காண்பித்த அன்பு, அவங்கள விட்டு போக மனதில்லாமல் இருந்தாங்க. ஸோ தட் நேம் ரெப்ரசன்ட்ஸ் ஹர் கேரக்டர். அதே மாதிரி பின்னாளில் அவங்க என்னை மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது மாறாவுக்கு என்ன அர்த்தம்? கசப்பு, துயரம்னு அர்த்தம். சரி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பசங்களுடைய பேர்களை பாருங்களேன். மக்லோன் அப்படின்ற பையனோட பேருக்கு என்ன அர்த்தம்னா பலவீனம் அடைந்தவன், நோயுற்றவன் அப்படின்னு பேர். ஏன் இப்படி ஒரு பேர் அவனுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அவன் அதே மாதிரி சீக்கிரத்தில் இறந்து போனதை பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்த பையனுக்கு பேர் கிலியோன். கிலியோன் என்றால் அழிவுறுபவன், முடிவுற்றவன் அப்படின்னு பேர். அதே மாதிரி அவன் முடிவுற்று போய்விட்டான் என்பதை பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த நாமங்கள் நல்ல நாமங்களாக, கர்த்தரை நினைவுபடுத்தக்கூடிய நாமங்களாக இருக்கணும் என்பதை நம்ம காண முடிகிறது. ஒரு பெயர்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சில சிறிய விஷயங்கள் தான். அதே மாதிரி ரூத் அப்படிங்கிற பெயருக்கு நட்பு, அன்பு, தோழமை என்கிற அர்த்தம் வருகிறது. அதே மாதிரி ரூத்தினுடைய நட்பு, அவங்களுடைய அந்த தோழமையை நம்ம காண முடிகிறது. தன் மாமியாரோடு அவங்க அவ்வளவு தோழமையும் நட்புமாக இருந்தாங்க. அடுத்தது ஓர்பா அப்படின்னு சொல்லி 2வது டாக்டரின்ல இருந்தாங்க இல்லையா, அவங்க திரும்ப போனாங்களே, அவங்க பேரே எப்படி இருக்குது? பின்புறம் திரும்புகிறவள் அப்படின்னு தான் அர்த்தம். பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமாக இந்த ரூத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடியும் அர்த்தம் இருக்குது. இது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கும் போது இந்த அர்த்தங்கள் நமக்கு காணப்படுது. அப்போ இவங்களுடைய நாமங்கள் வேதத்தில் எழுதப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் இவங்களுடைய பேர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு? எல்லாருடைய கேரக்டர் பேரும் கொடுக்கறது இல்லையான்னு பார்த்தா, அப்படி கர்த்தர் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அப்போது நாமங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ பிள்ளைகளுக்கு நம்ம
நாம கொடுக்கும்போது ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கணும். ஃபேன்சியாக இருக்குது அல்லது நமக்கு எல்லாரும் அந்த டைம்லி ஃபேஷனாக இருக்குதுன்னு சொல்லி பேர் கொடுக்கக்கூடாதுங்கிறது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. சரி, இப்போது இப்படிப்பட்ட இந்த குடும்பம் புறப்பட்டு போகுது பஞ்ச காலத்தில் மோவாப் தேசத்துக்கு. மோவாபும் அம்மோனியர்களும் இஸ்ரவேலர்கள் கிடையாது, புறஜாதியார்னு நமக்கு தெரியும். அங்கே போய் வாசமாக இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது, அங்கே போன இடத்துல நகோமியினுடைய கணவர் எலிமலேக்கு முதல்ல இறந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு 2 பசங்க மட்டும் மீதி இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது, அந்த 2 பசங்களுக்கும் அந்த ஊரில் பெண் கொள்கிறாங்க. ஒருத்தி பெயர் ஓர்பாள், மற்றவள் பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். 10 இயர்ஸில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. வித்தின் 10 இயர்ஸ் பாருங்கள். அப்போ வாலிபர்களாக இருக்கும்போது அவங்க அங்கே போயிருக்கணும், பசங்க அல்லது ஒரு டீனேஜில் இருக்கும்போது. அப்போது அங்கே போய் அவங்க குடியிருந்த நாட்களில் திஸ் ஈவெண்ட்ஸ் ஹவ் டேக்கன் பிளேஸ். இப்போது பின்பு மக்லோன் கிளியோன் என்றும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். 2 பசங்களும் கூட இறந்த பிறகு அந்த ஸ்திரீ நவோமி தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆன. ஸோ நவோமி லாஸ்ட் ஆல் த மேல் மெம்பர்ஸ் இன் ஹர் ஃபேமிலி. தன்னுடைய சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸை இழந்து போகிறாங்க. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தானிருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்ப போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்ப போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வார் ஆக. இப்போ இந்த இடத்துல we can speak a lot about the character of நவோமி. அப்போது என்ன நடக்குது இந்த இடத்துல, நவோமி இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க. கணவனையும் பிள்ளைகளையும் இழந்துட்டாங்க, சோகத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய செய்தி என்ன, கர்த்தர் தன் மக்களை சந்தித்தார், இஸ்ரவேலர்களில் சந்தித்தார். அப்போ என்ன அர்த்தம், நவோமிக்கு தெரியுது இதுக்கு முன்பு கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் நடந்ததுனால கர்த்தர் பஞ்சத்தை அனுமதித்தார். இப்போ அவங்க மனம் திரும்பிட்டாங்க, கர்த்தர் அவங்களை சந்தித்தார். இப்போ கர்த்தரை சந்தித்த அந்த இடத்துக்கு, என் தேவன் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும் என்று முடிவெடுக்கிறாங்க. இப்போ இதிலிருந்து அவங்களுடைய தேவ பக்தி நிச்சயமாய் வெளிப்படுகிறது. ஏன்னா இப்போ அவங்க அந்த 10 இயர்ஸாக போய் குடியிருந்த மோவாப் தேசத்தில் நிச்சயமாகவே அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏதாவது இருந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வழியில் அவங்க அவங்களுக்கு அங்கே உணவு கிடைத்திருக்கும், ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருந்திருக்கும். ஏன்னா அங்கே போய் நவமியினுடைய கணவர் எதை ஆரம்பித்தாருன்னு தெரியல, இதை தொழில் தொடங்கி இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்த விட்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப போகணும்னு அவங்க முடிவு செய்தப்போ அவங்களுடைய விசுவாசம் பிரகாசிக்குது. ஏன்னா இப்போ திரும்ப போகும்போது கணவன் இல்லை, பசங்க இல்லை. அப்போ மறுபடியும் போய் ஒரு லிவிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கிறது ஈஸியான காரியம் அல்ல. ஒரு இடத்துலேருந்து குடிபெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ டஃப்பான ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன்லேயும் கர்த்தரை சந்திக்க புறப்பட்டாங்க. அதிலிருந்து அவங்களுடைய விசுவாசம் வெளிப்படுது. அந்த மாதிரி புறப்பட்டு போகும்போது 2 மருமகள்களையும் கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. முதல்ல அவங்க அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை அவங்களுக்கு. ஆனால் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு காரியம், அவங்க 2 மருமகளையும் சந்தித்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. 8ஆம் வசனத்தில், நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்ப போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உமது ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நவோமி, என் மக்களே, நீங்கள் திரும்ப போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்?
உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ, என் மக்களை திரும்ப போங்கள் என்று சொல்லிட்டு இன்னொரு விஷயம் பாருங்க. ஒரு புருஷனுடனே வாழத்தக்கவள் அல்ல, அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் உண்டாயிருக்கிறது என்றார். அப்போ இந்த 13ஆம் வசனம் ஒரு முக்கியமான ஒரு கீவேர்டு. இது ஒரு இணைப்பு வசனம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல புறப்பட்டாங்கல்ல, 2 மருமகளோடு சேர்ந்து புறப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, நம்ம நேராக இஸ்ரவேலுக்கு போயிடணும். மருமகளும் கூட இருந்தால் நல்லதுன்னு தான் கூட்டி கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன சொல்கிறாங்க, மருமகளை பார்த்து, இல்லை மருமகளே, நீங்கள் 2 பேரும் உங்களுடைய வீட்டுக்கே போயிடுங்க, வேற ஒருத்தரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்க, உங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போகக்கூடாது, நான் கஷ்டப்படுறேன், என்னோட கூட சேர்ந்து நீங்கள் கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது, அந்த 2 டாக்டர் இன் லாஸும் அவங்கக்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் உங்கள் கூட தான் வருவோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன ரிலேஷன்ஷிப் நமக்கு, இப்போ எனக்கு மகன்கள் இருந்தனால உங்களுக்கு கொடுத்தேன், இப்போ எனக்கு மகன்கள் இறந்துட்டாங்க, இனிமேல் எனக்கு மகன்கள் பிறப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க துயரத்தை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அப்போ இருதயத்தில் நகோமிக்கு ஒரு பாரம் உண்டாகுது. அந்த பாரத்துக்கு யார் காரணம்? கர்த்தர் தான் என்று சொல்கிறாங்க. என்னென்னா, இதுக்கு முன்பாக அவங்க கான்ஷியன்ஸில் மருமகளோடு கூட புறப்பட்டு போனவங்களுக்கு இப்போது இப்படி செய்கிறது தவறு என்று கர்த்தர் உணர்த்துறார். என்ன, அந்த 2 பேரும் கூட வர்றாங்க, அதில் 2 பேரில் ஒருத்தர் நவோமியோடு கூட வர வேண்டியவங்க, அவங்க விசுவாசத்தினால வர வேண்டியவங்க, அந்த காரியம் நடைபெறலை. அதே நேரத்தில் ஓர்பாள் திரும்பி போக வேண்டியவள், ஓர்பாளும் கூட இவங்களோட கூட வந்துட்டுருக்கிறா. இப்போ கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு பாரத்தை வைக்கிறார். வச்ச உடனேயே அவங்களுக்குள்ள ஒரு விசனம் உண்டாகுது. அந்த விசனத்தை அவங்க உதாசீனம் பண்ணாமல் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லி யோசித்து டக்குன்னு அந்த இடத்துல ஆண்டவருடைய கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, 2 மருமகளையும் பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் திரும்ப போயிருங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. இப்படி சொன்னப்போ முதல்ல நாங்கள் 2 பேரும் வர்றோன்னு தான் 2 பேரும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் என்ன, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். 14ஆம் வசனத்தில், ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டார். இப்போ 2 பேரில் ஒருத்தர் அவங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, இவங்க சொல்கிறபடி போயிடுவோம், நமக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு முடிவு பண்ணி ஓர்பாள் புறப்பட்டு போயிட்டாங்க. அது அவங்களுடைய கன்விக்ஷன். அதே நேரத்தில் என்ன நடக்குது, அப்பொழுது அவள் ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க, உன் சகோதரி தன் ஜனத்திற்கே தன் தேவர்களிடத்திற்கும் திரும்ப போயிட்டாள், நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்ப போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அல்லேலுயா. இப்போ இந்த இடத்துல ரூத் எந்த அளவுக்கு நவோமியின் இடத்திலிருந்து தேவனை அறிந்து கொண்டாங்க என்பதையும், நவோமியினுடைய அந்த இனிமை அவங்களுடைய கனிவான குணத்தினால ஈர்க்கப்பட்டு அவங்க மெய்யான தேவனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் தேவனாக ஏற்றுக்கொண்டாங்க என்பதையும் இந்த இடத்துல நம்ம காண முடிகிறது. எப்படின்னு பார்த்தா, இப்போது 2 பேரும் வந்தாங்க, ஒருத்தருக்கு தன்னுடைய யதார்த்தத்தை பார்த்த உடனே திரும்ப போயிட்டாங்க, சரி நம்ம லைஃப்பை ஏன் கஷ்டப்படணும்னு போயிட்டாங்க. ஆனால் ரூத்து கஷ்டம் இருக்குன்னு தெரியுது,
நவோமியினோட இருக்கிறதுனால டிராபேக் தானே தெரியுது. ஆனால் அதை விட நவோமி அவங்களுக்கு முக்கியமாக பட்டாங்க. அந்த அளவுக்கு நவோமியினுடைய தேவ அன்பு, அவங்க இவங்க ரூத்தின் இடத்துல காண்பித்த அன்பு அவர்களை இவர்களோடு இணைத்து வைத்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நவோமியை பார்த்து மெய்யான தேவன் எவ்வளவு இனிமையானவர் என்பதை இவங்க அறிந்து கொண்டு அவரே என் தேவன் என்று இவங்க சொல்லிட்டாங்க. அடுத்ததோடு மரணத்தில் கூட நான் உம்மோடு இணைந்து தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எங்கே மரணம் அடைகிறீங்களோ அங்கே நானும் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படுவேன் என்று சொல்லிட்டு, மரணத்தை தவிர வேறு எதுவும் உம்மை விட்டு என்னை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது கடைசியில் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுதான் அந்த இடத்துல ரூத் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கங்கிறதுக்கு அடையாளம். என்னென்னா, கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவருங்கிற வார்த்தை ஏறக்குறைய 7 முறை நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்க முடியுது. நியாயாதிபதிகள் காலத்தில் இந்த வார்த்தையை சொல்லி தான் நியாயாதிபதிகள் சொல்கிறாங்க. ராஜாக்களும் இந்த வார்த்தையை தான் பேசியிருக்கிறாங்க. அப்போது இந்த வார்த்தை எப்படி ரூத்துக்கு வந்திருக்கணும்? நவோமியின் இடத்துலேருந்து தான் வந்திருக்கணும். அப்போ நவோமி தன்னுடைய பேச்சில், தன்னுடைய நடக்கையில் கர்த்தரை தொடர்ந்து பிரதிபலித்ததுனால எப்படி ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவும் மோவாப் தேசத்தில் போய் அங்கே இருந்தவங்களில் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணிட்டாங்க. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு காணப்படுது, அப்போ நாமளும் ஆண்டவரோடு இருக்கிற அன்பை பிரதிபலிக்கும் போது நம்மளை பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. அதே மாதிரி அப்பப்போ கர்த்தருடைய நாமத்தையும் சொல்லி தைரியமாக நவோமி பிரசங்கித்திருக்காங்க. வீட்டில் சொல்லும் போதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார் என்று சொல்லி சொல்லி நவோமியும் கர்த்தருடைய நாமத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க போட்டிருக்குது. ஸோ அப்போது 18ஆம் வசனத்தில் அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை பற்றி ஒன்றும் பேசவில்லை. இப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லோரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். ஸோ இந்த இடத்துல அவங்க திரும்ப வந்த பிறகு நடக்கிற சம்பவத்திலையும் நகோமி தன்னுடைய விசுவாசத்தில் பிரகாசிக்கிறாங்க. எப்படின்னா, ஊர்க்காரங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு இது நகோமி தானே, ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க முன்னாடி இருந்த வாழ்க்கையை அவங்கெல்லாம் பார்த்துருக்கணும். முன்னாடி நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருக்க வேண்டும். இப்போது எல்லாத்தையும் இழந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் துக்கத்தில் வந்து நிற்கும்போது இவங்க நவோமி தானான்னு கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. ஆனால் அப்பவும் கூட நவோமி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில். இதில் ஏதோ கர்த்தரை பற்றி குறை சொல்வது போல காணப்படுது. ஆனால் அவங்க குறை சொல்லலை. அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? என் வாழ்க்கை கசப்பு நிறைந்தது, கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறாரு, இந்த கசப்புக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் தேவனை குறித்து உயர்வாக தான் பேசுகிறாங்க. சர்வ வல்லவர் என்று சொல்லும் போதெல்லாம் அவங்க காட் இஸ் சாவரின் ஓவர் எவ்ரிதிங், இன் எவ்ரி சிச்சுவேஷன் காட் இஸ் சாவரின் என்பதைத்தான் அவங்க சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஜோபு அவரும் அப்படித்தான் தன்னுடைய துன்பத்தில் தன்னுடைய பிறந்த நாளை சபித்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய ஜீவனை அவர் வந்து ரொம்பவும் வேதனையோடு சொன்னார். ஆனால் எந்த இடத்துலையும் கர்த்தரை அவர் சபிக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்தை அவர் வந்து எந்த விதத்திலையும் அவர் தாழ்வாக பேசவே இல்லை. அதே மாதிரி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துறதுல தவறில்லை. இந்த இடத்துலையும் நவோமி தன்னுடைய வேதனையை தான் வெளிப்படுத்தினாங்க என்பதை காண்கிறோம். சரி, இப்படியே தன்னுடைய விசுவாசத்தில் பிரகாசித்த நகோமி இடத்திலிருந்து இவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இது கடைசி வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்ப வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஸோ பெத்லகேமுக்கு வந்துவிட்டதை காண்கிறோம். ஸோ பின்னாளில் பெத்லகேமுக்கு ரட்சிப்பு வருது.
அந்த இடத்துல எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதா தேசத்திலே சிறியவளாய் இருந்தும் யூதா தேசத்தை ஆளுகிறவர் உன்னிலிருந்து புறப்படுவார். அப்படி ஆளுகை செய்ய போகிற கர்த்தர் நவோமியினுடைய வம்சத்தில் ரூத்துக்கு பின்பு போவாஸ் கணவராகிறாரு. போவாஸ் அதற்கு பிறகு பிறக்கக்கூடிய பையன் ஜெசியிலிருந்து தாவீது வர்றார். அப்போ இந்த மாதிரி தேவன் தன்னுடைய அந்த முக்கியமான ஒரு ரட்சிப்பை இந்த சந்ததியில விசுவாசத்தினால பிரகாசித்த நகோமியில மூலமாக ரூத்து மூலமா கர்த்தர் வர்றதை பார்க்கிறோம். அப்போ முழு இஸ்ரவேலும் இருந்தாலும் 12 கோத்திரங்கள் இருந்தாலும் எவ்வளவோ ப்ராமினென்ட்டான பீப்புள் இருந்தாலும் இந்த சகோதரி தான் கர்த்தருடைய பார்வையில் அருமையானவளாக இருந்தாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய விசுவாசம். இப்போ கடைசியாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் நகோமியில் இடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன நடக்குது? சூழ்நிலைகள் நம்மை சோதிக்கும். நகோமியினுடைய வாழ்க்கையில் பார்த்தோம், பஞ்சத்துக்கு அவங்க காரணம் இல்லை, இவங்க கர்த்தரை கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த ஒரு குடும்பம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் அவங்களையும் பாதித்தது, இடம்பெயர்ந்து போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இதை சந்தித்தாங்க நகோமி. ஆனால் விசுவாசத்தை இழக்கலை. அதே மாதிரி இழப்புகள் வந்தது அவங்க வாழ்க்கையில். கணவர், பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்தாலும் அப்போவும் கூட விசுவாசத்தை அவங்க இழக்கலை. 2வது விஷயம், இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்ம லைஃப்பில் நன்மைகள் நடக்கும்போது மாத்திரம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? தீமையான விஷயம் நடந்துருச்சு, என் வாழ்க்கையில் துயரங்கள், இழப்புகள் எனக்கு வாழ்க்கையில் வந்துருச்சு, பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னா நம்ம கர்த்தரை விட்டு விலகுறோமா? எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா என்பதை நகோமி நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. 3வது என்ன? நகோமி எப்போதும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பேசினாங்க என்பதை காண்கிறோம். அடுத்தது, உறவுகளில் விசுவாசத்தின் தாக்கம். இப்போ நவோமி மாத்திரம் பக்தியாக இருந்திருந்தா கூட அவங்க இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. அவங்களுடைய விசுவாசம் மற்றவர்களையும் பாதிக்கக்கூடிய அளவில் இருந்தது. இப்போ நம்ம விசுவாசம் எத்தனை பேரை பாதிச்சிருக்கு? இதுதான் கேள்வி. நம்ம மாத்திரம் விசுவாசமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு தனிமையாக இருந்து ஜெபிச்சுட்டு போயிடுறோமா? அல்லது நம்முடைய விசுவாசம் மற்றவங்களை பாதிக்குதா? இஸ் இட் மேக்கிங் அன் இம்பேக்ட் இன் அவர் ஓன் ஃபேமிலிஸ் லைஃப்? நம்முடைய சில்ட்ரன், நம்ம சுற்றி இருக்கிற சமூகம், இதில் எத்தனை பேரை நம்முடைய விசுவாசம் பாதிச்சிருக்கு என்பது தான். அடுத்தது, தேவனிடத்திற்கு திரும்புதல் என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க கர்த்தரை விட்டு விலகி வேறொரு இடத்துல இருப்பது, அந்த தேசம் நல்லதாகவே இருந்தாலும் அங்கே அவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் வேறு எதையும் பார்க்கலை, தேவன் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் என்று சொல்லி தேவனிடத்திற்கு திரும்பினாங்க. அதே மாதிரி நாமளும் நம்ம லைஃப்பில் அவுட் ஆஃப் எவ்ரி அதர் கம்ஃபர்ட் அண்ட் வெல்த் ஆர் வி ப்ரிஃபரிங் காட் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் இவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆமேன்.